திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத்திரளையே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்ல சொற்களை எல்லாம் பேசி நீங்கள் நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறையிலே நின்ற திருத்தாண்டகம் என்ற பகுதியில் 94வது பதிகம் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இந்த பதிகத்திலே ஈற்றிலே ராவணன் பற்றிய குறிப்பு இல்லை. இந்த திருப்பதிகத்திலே உள்ள திருத்தாண்டகங்கள் அனைத்தும் இறைவன் உலகமாய் நின்ற நிலையினை வகுத்து கூறுதலினாலே இத்திருத்தாண்டக திருப்பதிகம் நின்ற திருத்தாண்டகம் என பெயர் பெற்றது. நின்ற திருத்தாண்டகம் என்பதன் சொல் இயல்பு மேலே புக்க திருத்தாண்டகம் என்னும் இடத்திலும் குறித்தது. இறைவன் பொருளாலே உலகத்தின் வேறாயினும் உடலில் உயிர் போல அவற்றோடு சிறிதும் வேற்றுமையின்றி கலந்து நிற்கும் கலப்பினால் உலகமே ஆகியும், அங்கனம் சிறிதும் வேற்றுமையின்றி ஒன்றாய் கலந்து நிற்பினும் பொருளால் தான் அவ்வுலகத்தின் வேறாகியும் இயங்கும் தன்மையுடைய இவ்வுலகத்தை இயக்குதல் மட்டுமல்ல, இயங்குதலும் இயங்கியும் செய்கிறார். அப்படி இயக்குதலும் இயங்குதலுமாக வருதலினாலே உடனாகிய நிற்றலாம். இது ஒன்றும் வேறும் உடனும் என்று மூன்றற்கும் பொதுவாக நிற்பதனாலே இதுக்கு பேர் அத்வைத நிலை என்று பெயர். அந்த அத்வைத நிலை மூன்றிலே ஒன்றாதல் உலகத்தின் இயக்கத்துக்கு முதலாவதாகலும், அதனையே ஆசிரியர் பலவாற்றால் பலவிடத்தும் சிறந்து எடுத்து வருவார். அவற்றில் ஒன்றாய் நிற்கும் நிலையை விளக்குதலையே நுதலி எழுந்தது இந்த பதிகம். வேதத்திலே திரு உத்திரம் இவ்வாறு அமைந்துள்ளது. இந்த பதிகத்திலே நாம் 3வது பாடலை நாம் பெருமாண்டத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். கல்லாகி கலராகி கல்லாகி களராகி காணுமாகி காவிரியாய் காலாராய் கழியுமாகி புல்லாகி புதலாகி ஊடுமாகி புறமாகி புறமூன்றும் கெடுத்தாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளும் ஆகி சுலாகி சுலாவுக்கோர் சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நெடும் சுடராய் நிமிர்ந்து அடிகள் நின்றவாறே 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 என்று இந்த பதிகம் முழுமையாக பாடியிருக்கிறார். மலையாக, கலர் நிலையாக, காடாக, ஆறாக, வாய்க்காலாகிய வழியாகியும் கடற்கரை கழியாகியும் புல்லாகியும் புதராகியும் கூடு ஆகியும் நகராகியும்
புறமூன்றிற்கும் அழிவாய்க்கூடியது. சொல்லாகியும் சொல்லுக்கு பொருளாகவும் பொருளாகியும் போக்குவரவு ஆகியும் அப்போக்குவரவுக்கு வேண்டிய இடமாகியும் நிலமாகியும் நீராகியும் நெல்லாகியும் நெடிய ஒளிப்பிழம்பாகியும் எம்பெருமேன் நெடுக பரவினார். கல் என்பது மலை, அலறு என்பது போல. கலர் நிலத்தை கலருன்னு சொல்லுவார்கள். கான்னா காடு. காவிரி என்பது பொதுப்பட பிற ஆறுகளையும் கொள்ள நின்றது. கால் என்பது ஆறுகளில் நின்று பிரிந்து செல்லக்கூடிய வாய்க்கால், ஆறு வழி, வாய்க்கால் ஆகிய வழி என்று கொள்ளை. புறம்ன பல நகரங்கள், புறமூன்றும் கெடுத்தானாகி என்று அந்த நகரங்களுக்கு அழிவாகும் நின்றவார். சொல்லுக்கு என்னும் 400 மேலே திருத்தாண்டகத்தில் கூறியவாறே இதற்கும் நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும். சுலாவு அப்படின்னு சொன்ன போக்குவரவு, சூழல், அப்போக்குவரவிற்கு வேண்டப்படும் இடம் அது எது என்றால் நெல்லாகி நீருமாகி என்றார். நிலனும் நீரும் இவைகளால் உண்டாகும் பயனே நெல்லாதலின். நிலமும் நீரும் இருந்தால் அதனுடைய பயனே நெல். அதனாலே நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்து சீனோரே என்று புறநானூற்றில் வருகிறது. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இந்த 6ஆம் திருமுறையிலே 94வது பதிகத்தை முழுமையாக பெருமானிடத்திலே அவனுடைய புகழ் உரைகளை புகழ்ந்து பாடி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், மற்றவர்களையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே.